விசாரித்ததன் அடிப்படையில் பல்வேறு தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அந்த தகவல்களை பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்ல இருக்கின்றோம். குறிப்பாக இச்சம்பவம் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவமாக இருக்கிறது. இது சாதாரண விபத்தாக இதை கடந்து சென்று போய்விட முடியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவரின் பொறுப்பின்மையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரழிவாக ஜனநாயக மாதர் சங்கம் கருதுகிறது. அரசியல் கட்சி தலைவர் தங்கள் தொண்டர்களை பாதுகாப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காதனுடைய விளைவாக 41 உயிர்கள் பலியாயிருப்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. நமது அரசியல் கலாச்சாரம் என்பது, தமிழகத்தினுடைய அரசியல் பாரம்பரியம் என்பது ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் மிக்கது. அரசியல் கட்சி தலைவர்களாக திரைத்துறையிலிருந்து பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது ஒரு கொள்கையோடு இணைந்த பணியாக அவர்களுடைய அரசியல் பணி என்பது இருக்கிறது. எந்த கொள்கையும் இல்லாமல் ஒரு தனிநபரை மட்டும் முன்னிறுத்துகிற ஏற்பாடாக, எந்த கொள்கையும் இல்லாமல் இருக்கிற ஏற்பாடாக இந்த விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் என்பது பயணித்ததனுடைய விளைவாக விஜயை பார்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக கூடிய கூட்டம், அந்த கூட்டத்தில் மிதிபட்டு 41 பேர் மரணித்தது என்பது சொல்ல முடியாத சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் மிக கொடூரமான விஷயம் என்னவென்றால், ஒரு 18 பெண்கள் 10 பேர் குழந்தைகளாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த குழுவினர் எந்த விதமான தார்மீக பொறுப்பும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்திய விதம் என்பது மோசமான ஒரு சூழலாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே எதிர்காலத்தில் விஜய் போன்ற கட்சிக்கு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இது போன்ற அரசியல் கட்சி கூட்டங்களில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள், அரசியல் கட்சி கூட்டங்களில் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்வு, ஒரு 5000 பேருக்கு மேல் கூடுகிற கூட்டம் என்றால் அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள், 41 பேர் மரணமடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த குடும்பங்களுக்கு அரசு செய்ய வேண்டியது, அதே போல் அந்த குடும்பங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி மிக பொறுப்பாக இருக்க வேண்டியது சம்பவம் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அங்கிருந்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட இருக்கிறோம். இந்த அறிக்கையில் இந்த குழுவில் பயணித்த, இந்த குழுவில் சென்று விவரங்களை சேகரித்த வழக்கறிஞர் நிர்மலா ராணி அவர்கள் நடைபெற்ற விவரங்களை கூறுவார். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக உண்மை அறியும் குழுவில் நானும் போயிருந்தேன். நிறைய பேர் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வீடியோவே 100-200 வீடியோக்கள் ப்ரெஸ்ஸில் போட்டிருக்கிறாங்க. நான் பத்திரிகையாளர்களுக்கு நன்றியாக சொல்லிக்கிறேன். அது என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும், விஜய்க்கு ஆதரவோ விஜய்க்கு எதிராக இருந்தாலோ அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவர் பண்ணியிருந்தாங்கங்கிறது நாங்களே கிட்டத்தட்ட 50 வீடியோ பார்த்து தான் எங்களால் சில விஷயங்கள் சொல்ல முடிஞ்சது. இதை பேசிக்கலாக என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய கோணம், பார்வை அப்படிங்கிறது ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிறதா தான் இருக்கணும்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் ஃபஸ்ட்டு யார் பொறுப்பாளர், யார் பொறுப்பு இதுக்கு அப்படின்னு சொன்னால், தாவேகா கட்சியுடைய தலைவர் விஜய் அப்படிங்கிறது தான் பொறுப்பு. இப்போ அவர் கீழே இறங்கி வேனில் இருந்து எல்லாரையும் மிதித்து கொண்டாரானா இல்லை, அவர் செய்யலை. குற்றச்செயலுங்கிறது வேற, பொறுப்புங்கிறது வேற. அதுதான் ஆங்கிலத்தில் சட்டத்தில் வைக்கேரியஸ் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்கிட்ட வேலை செய்கிறவனை ஒரு விஷயத்துக்கு அனுப்புகிறேன், அவன் ஒரு தப்பு பண்ணிடுறான் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்கணும் அதை. அதனால் இது அவரோட மீட்டிங்கில் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான கோணத்துலேயும் நாங்கள் பார்த்தோம். இத்தனை பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க, அதே போல் இவ்வளோ குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. ஸோ பெண்கள் இறந்து போகிறதுக்கான காரணம் என்ன
எப்படி எவ்வளோ பேர் அந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு பெண்கள்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு அரசியலில் ஈடுபாட்டோடு அவங்க வந்து அதை கேட்டாங்களா, அங்கே வந்தாங்களான்னு பார்த்தா நாங்கள் பேசினவங்க யாரும் வந்து நாங்கள் கேட்க வரல, நாங்கள் பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஒரு சினிமா நடிகர் மேலே உள்ள அந்த கவர்ச்சி அதனால் தள்ளப்பட்டு வந்தால் தான் வந்திருக்காங்களே தவிர ஒரு யாரையும் அரசியல் படுத்தி அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரல அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதே போல் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் படித்து பாருங்கள். விஜய் அவரோட வாகனம் நுழையும் போதே வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுறது எல்லாமே ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க. அதே போல் சுத்தமாக வந்து இடமே இல்லை. அதாவது ஒருத்தர் இப்படி கையை மேலே தூக்கினாரு அப்படின்னு சொன்னால் அவரால் இறக்க முடியல, குண்டூசி போட்டால் கூட இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ யாரும் காப்பாற்றிருக்கவும் முடியாது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸிட் என்ன இருக்குது அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் 2 சைட்லேயுமே 2 சந்து இருக்குது. ஆனால் அந்த 2 சந்துலேயும் டிவிகே தொண்டர்கள் அவங்களோட பைக்கை வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அந்த சைடு போய் அவங்களால தப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக வந்திருந்தது. காவல்துறையினர் வந்து ஏன் வந்து பொறுப்பேற்றுக்கலை, இது ஏன் வந்து ஒழுங்காக செய்யலை, இதை மக்களை பாதுகாக்கிறது தானே அவங்க வேலை அப்படின்னு சொல்லி வந்தது. 500 காவலர்களை பணியமர்த்தினதாக சொல்கிறாங்க. நம்மளால் அது செக் பண்ண முடியாது. 500 1000ன்னு சொன்னால் கூட செக் பண்ண முடியாது, எல்லாம் வெவ்வேறு பக்கத்தில் இருந்து வருவாங்க. ஆனால் சில வீடியோக்களில் அவங்க வந்து சிபிஆர் பண்ணுறது, மூச்சு அடங்கி போனவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் நம்ம. அந்த மாதிரி இருக்குங்கிறது. இப்போ ஒரு சூழ்நிலையை மனசில் வச்சுங்க, இன்னொரு 500 போலீஸ்காரவங்க போட்டு இந்த கீழே விழுந்து மிதிப்பட்டு இருக்கிறவங்கள காப்பாற்ற போய் லட்டி சார்ஜு, தண்ணீர் வீச்சு, கண்ணீர் புகை வீச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா இதை விட நிலைமை மோசமாக போயிருக்கும். அதனால் அந்த க்ரௌட் கண்ட்ரோலுக்கு இந்த விதமான எந்த ஒரு விஷயங்களும் பண்ணாமல் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று. அதனால் பொதுவாக எடுத்து நிச்சயமாக வந்து அவங்க மேலேயும் தப்பு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பர்மிஷன் எப்படி கொடுத்துருக்குறாங்க, கரூருக்கு 4 to 10ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 4ல் அவர் வந்து 8:55க்கு வந்தாலும் ரூல் படி தான் வந்திருக்காரு. அது உண்மை தானே? நீங்கள் ஏன் வந்து ஒரு இன்னொன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரோட் ஷோலாம் இப்போ தாங்க வந்தது. முன்னாலெல்லாம் ரோட் ஷோ இல்லை. எவ்வளவோ நம்ம பெருசாக நேரு பார்த்துருக்குறோம், அண்ணா பொறப்ப ரோட் ஷோ பார்த்துருக்கோம், எம்ஜிஆர் கூட கொஞ்சம் தான் அந்த ரோட் ஷோ கையாட்டிகிட்டே போயிடுவாங்க. அதே போல் இன்னொரு டைப் ஆஃப் கூட்டம் இருக்குது, தெருமுனை கூட்டங்கள். அது வந்து எலெக்ஷன் டைமில் ஒரு சென்ட்ரல் சென்னைன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 15 இடத்துல நின்று முக்கில் வந்து கூட்டம் நடத்துவாங்க. அது ஒரு டைப்பு, அங்கே இருக்கிறவங்க மட்டும் கூடுவாங்க. அதே போல் பொதுமக்களை வச்சு பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, அதில் சேர் போட்டு அந்த மக்களை உட்கார வச்சு அவங்க நடத்துவாங்க. இப்போ விஜயோட கூட்டம் எந்த வடிவத்தில் நடந்தது? அது பொதுக்கூட்டமா, ரோட் ஷோவா, இல்லை தெருமுனை கூட்டமா? இது எதுலேயுமே அது வரலங்கிறது தான். அதனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காவல்துறையினர் அவங்கக்கிட்ட என்ன ஏதுங்கிறத விசாரித்து ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்களுக்கான பர்மிஷனை ஜாக்கிரதையாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரேன். நான் அடுத்தது பன்னெண்டு முதல் 30 வயது வரை வந்தவங்க அப்படிங்கிற கணக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது. இதில் இளம் பெண்கள், விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு அவர் விஜயை பற்றி குறை சொல்கிறதே வந்து பிடிக்காமல் இருக்குது. எப்படி வந்து அவர் சொல்லலாம், அவர் அதுக்கு பொறுப்பல்ல, எங்களுக்கு அவரை பற்றி குறையே சொல்லாதீங்க அப்படிங்கிறத இளைய தலைமுறைகள் பேசுகிறாங்க. அப்போ ஒரு இளைய தலைமுறைகள் ஒரு இன்ஃபார்ம்டு
டிசிஷனாக அவங்க எடுக்கலை எதையுமே. ஏன் இது நடந்தது, எதுக்காக அப்படிங்கிற அனாலிசிஸே எதுவுமே பண்ணாமல் கண்மூடித்தனமாக ஒரு நடிகர் மேலே உள்ள ஆசையில் பார்க்க வேண்டுங்கிற ஆசையில் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நாளைக்கு தாவேகா ஆட்சிக்கு வருதுன்னு வைங்க, செகண்ட் ரவுண்ட் லீடர்ஷிப்பே இல்லைன்னு நீங்கள் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் போன பிறகு அப்படியே போயிடுச்சு, எல்லாருமே யாருமே இல்லை, இருந்தால் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த செகண்ட் ரவுண்ட் லீடர்ஷிப்பும் இல்லாமல் எலெக்ஷனில் ஜெயிச்சு தப்பி தவறி ஆட்சிக்கு வந்தாருன்னா இவருடைய அமைச்சர்கள் எப்படி இருப்பாங்க, இவருடைய எம்எல்ஏக்கள் எப்படி இருப்பாங்க? அப்போ எந்த விதமான ஒரு பொறுப்பும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கட்சியோட கட்டுப்பாடுகள் கட்டுக்கோப்பாக எப்படி கொண்டு போகிறது, எதுவுமே அவர் அதை சொல்லி தரலங்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னொன்று ஒரு டாக்டர்கிட்ட நாங்கள் கேட்டோம், ஏன் வெட்ட வெளியில் இருந்தாலும் மூச்சு விட முடியல, ஏன் காற்று இல்லை, வெளியில் இருக்கிறப்ப காற்று உங்களுக்கு இருக்கணும்ல அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் ஆக்சிஜனை இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறாங்க. அப்போ கும்பல் ஜாஸ்தி இருக்கிற இடங்கள்ல அந்த கார்பன் டை ஆக்சைடை மக்கள் சுவாசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அது உள்ளே போகிறப்ப அந்த நுரையீரல் அடைப்படுறது, மயக்கம் வர்றது, இதெல்லாம் இருக்குது. சாப்பிடாமல் இருக்கிறதுனால அது இன்னும் மோசமாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கூட்டத்துலேயும் எத்தனையோ பேர் 2 லட்சம்லாம் வந்திருக்கிற கூட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம், எங்கள் மாநாடுகளுக்கு வந்திருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன இது கூட நடந்ததில்லை. அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்திருக்கிறாங்க. பெண்களும் இருந்திருக்கிறாங்க, ஆண்களும் இருந்திருக்கிறாங்க. மற்ற கட்சிகள்லையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது கட்சியாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாமல் நேரடியாக எலெக்ஷனுக்கு போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக அதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு பரிந்துரைகளாக நாங்கள் கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஏற்கனவே பணம் பட்டுவாடா பண்ணப்பட்டிருக்கு. இறந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கலாம். சொல்லிடுங்க, நீங்கள் சொல்லிவிடுங்க, அவங்க ஒத்துக்கு போனாங்க, நீங்கள் சொல்லுங்க. பரிந்துரைகளை பொறுத்த வரைக்கும் இறந்தவரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரையாக சொல்லியிருக்கிறோம். அதே போல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களிடமிருந்தே, ஏன்னா இது ஒரு கொடுமையான சம்பவம், தாவேகா இந்த சம்பவத்திற்கு பிறகு கூட ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக இருப்பதாக நான் பார்க்கல. ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தாவேகாவுக்கு ஒரு கடுமையான அபராதம் என்பது விதிக்கப்பட வேண்டும். அந்த அபராத தொகையை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் காயமடைந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் காயத்திற்கு ஏற்ற வகையில் அந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறோம். அதே போல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் ஒரு கவுன்சிலிங் ஏற்பாடு செய்யணும். கட்டாயமாக இந்த சம்பவத்திற்கு பிறகு மிகுந்த மன அழுத்தத்தோடு இருப்பாங்க, பல்வேறு சம்பவங்கள் அவர்களை உலுக்கி இருக்கும். ஆகவே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். பொதுவாக தமிழ்நாட்டில் இப்படியான கூட்டங்கள் கூடுகிற போது பச்சிளம் குழந்தைகளை கூட்டத்திற்கு அழைத்து வருவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வாய்மொழி உத்தரவை அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மீது அரசு இப்போ 2 பேர் மேலே காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த 2 பேரை தாண்டி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மிக முக்கியமானவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறோம். அதே போல் இந்த சம்பவத்தில் மிக முக்கியமான விஷயமாக பார்ப்பது மருத்துவ குழு என்பது. இவ்வளவு பேர், கிட்டத்தட்ட 40,000 பேர் ஒரு குழுமுக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றால் உடனடியாக மருத்துவ சேவை என்பது மறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு 50,000 பேர் கூடக்கூடிய நிகழ்ச்சி என்றால், 40,000 பேர் கூடக்கூடிய நிகழ்ச்சி என்றால் கட்டாயமாக
அது அரசியல் கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கட்டாயம் மருத்துவ குழுக்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அரசு வந்து உத்தரவாதப்படுத்துகிறோம். அப்படி உத்தரவாதப்படுத்தி இந்த சம்பவத்தில் கூட மருத்துவ குழு ஏதாவது இருந்திருந்தால் நிச்சயமாக சில உயிர்களை நம்மால் காப்பாற்றி இருக்க முடியும். ஆகவே மருத்துவ குழுக்கள் கட்டாயமாக பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய பரிந்துரையாக வைப்பது சிசிடிவி கேமராக்கள் என்பது நிச்சயமாக இது போன்ற அரசியல் கட்சி நிகழ்வுகளை வைக்கணும் அப்படிங்கிறது கேட்குறோம். இன்றைக்கு பல்வேறு குற்றச்சம்பவங்களை கண்டறிவதற்கு சிசிடிவி கேமராக்கள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போல இந்த மாதிரியான நிகழ்ச்சியிலும் கண்காணிப்பு கேமராக்கள் வந்து பொருத்தப்படணும் அப்படிங்கிறத கேட்குறோம். ஏன்னா குற்றவாளி யார் என்று நிச்சயமாக இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து நிச்சயமாக அறிவதற்கு கண்காணிப்பு கேமராக்கள் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதே போல் அரசு இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு முன்னதாக அந்த இடத்தை பார்வையிடுவது, அந்த இடத்தில் எத்தனை பேர் அமர முடியும், எந்தெந்த வசதிகள் செய்து தர முடியும் என்பது குறித்தெல்லாம் நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கிற போதே அரசும் காவல்துறை அதே போல நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த இடத்தை பார்வையிட்டு அதனுடைய தேவைகள் குறித்து, அந்த தேவைகளை பூர்த்தி செய்வது குறித்து ஒரு கலந்துரையாடலாக நடத்தி அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சில நெறிமுறைகள் வந்து உருவாக்கப்படணும் அப்படிங்கிறத கேட்குறோம். அதே மாதிரி விதிகள் மீறினால் சம்பந்தப்பட்ட யார் நிகழ்ச்சி நடத்தினாங்களோ அவங்க தான் பொறுப்பு என்கிற அடிப்படையில் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, இப்படியான வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் மீறப்படுகிறது என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர் மீது, அந்த அரசியல் கட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொல்கிறோம். அதே போல் தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து அதிக நேரம் காத்திருக்க வைப்பது என்பது கூடவே கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அதிக நேரம் காத்திருந்தது என்பது உணவு ஏற்பாடு செய்யவில்லை. குடிதண்ணீர் ஒரு அடிப்படை தேவை. ஒரு இடத்துல ஒரு மனுஷன் 2 மணி நேரம் நிற்கிறான்னு சொன்னால் அவனுக்கு குடிநீர் என்பது அவசியம். இப்போ குடிநீர் தேவையோ அல்லது உணவு தேவையோ இல்லாத போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுது. ஆகவே அந்த மாதிரியான உடனடி அடிப்படை தேவைகளை எல்லாம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கொடுப்பதை விதிமுறைகளாக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி ரோட் ஷோ அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் இந்தியா முழுவதும் நடந்துட்டு வருது. பெரிய பெரிய தலைவர்கள் வந்து ரோட் ஷோ வந்து நடத்துகிறாங்க. அந்த ரோட் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரைக்கும் தான் வந்து அதில் வந்து பங்கேற்பாளர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஒரு இடத்துல கூடுறதுக்கு ரோட் ஷோங்கிற பேரில் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல குவிக்கிறது என்பது கூடாது. அதற்கான விதிகள் உண்டாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அதே போல் கூட்டம் நடத்தும் இடத்திற்கு 2 சக்கர வாகனங்கள் வருவதை தடுக்கணும் அப்படிங்கிறது. இதில் பல்வேறு இடங்களை வழக்கறிஞர் நிர்மலா ராணி அவர்கள் சொல்லுகிற போது சொன்னாங்க, வெளியே போவதற்கான அனைத்து வழிகளிலும் 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் வந்து இந்த கூட்டத்திலிருந்து வெளியே போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 சக்கர வாகனங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு முன்பாகவே இந்த 2 சக்கர வாகனங்களை வந்து நிறுத்தணும். குறிப்பாக ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களுக்கு பரப்புரைகளுக்கு வருவருடைய 2 சக்கர வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த சம்பவம் என்பது ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிறதையே மனித உரிமை மீறலாகத்தான் ஜனநாயக மாதர் சங்கம் இந்த சம்பவத்தை பார்க்கிறது. இதற்கு முழு பொறுப்பு தமிழக வெற்றி கழகம் தான் முழு பொறுப்பு. அரசினுடைய நடவடிக்கைகள், அதற்கு பிறகு வந்து காவல்துறையினுடைய நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஆகவே தாவேகா முழுமையாக இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும், விஜய் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். மற்றபடி இந்த விசாரணை அறிக்கையை உங்கள் கைகளில் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா சொல்கிறேன். நான் சொல்கிறேன். அதாவது பாதிக்கப்பட்டவங்கள எங்கள் 2 டீம் போச்சு. எங்களுது 28 வந்து அவங்க பாலபாரதி அவர்கள் தலைமையிலையும், அதுக்கப்புறம் 2வது டீம் தான் நாங்கள் போனோம். முதல் டீமில் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஆக்ரோஷமாக பேசுனது எப்படி, ஆனால் நாங்கள் போன டீமில் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க.
அவர் என்ன பண்ணுவார், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அதனால் மக்கள் மனசில் மாற்றம்ங்கிறது இந்த பீரியடில் வந்திருக்கு. அது நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அது நம்ம பாதிக்கப்பட்டவங்களே இந்த சமயத்தில் நம்ம போய் குற்றம் சொல்லக்கூடாது. அதனால் இனிமேல் தான் அதுக்கான இதை பார்க்கணும் நம்ம என்னன்ட்டு. கடந்த கூட்டங்களில் பார்க்கும்போது ஏராளம், அதாவது விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட திருச்சி ஆகட்டும், நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 30,000 40,000 மக்கள். இங்கே 10,000 நம்ம காவல்துறை முன்னெச்சரிக்கையாக வந்து ஒரு 50,000 பேர் வருவாங்க, நம்ம கணக்கு பண்ணியிருக்கோங்க. ஏன் அவங்க குறைவான காவல்துறையை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேள்வி பண்ணுங்க. இல்லை, ஏன் திருச்சியில் இதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க, கரூரில் ஏன் கரெக்டாக பண்ணல, அது வந்து நம்ம அப்படி பார்க்க முடியாது. போலீஸில் உள்ளே நடக்கிற விஷயங்களை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், அந்த 500 பேர் அருணா ஜெகதீசன் கமிஷன் இருந்திருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அதனால் எனக்கு இதுவும் சந்தேகம் தான். 500 பேர் இருக்கிற இடத்துல 1000 பேர் வச்சுருந்தாலும் அவங்க என்ன செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு பதில் தரும். அவங்க வந்து விக்கிரவாண்டியில் நடத்தினது, திருச்சியில் நடத்தினது, மற்ற இடங்கள்ல வந்து சேர் போட்டு நீங்க பேசுனா இங்க மாறி இவ்வளவு தூரம் மைக் உங்க ஆடி பிக்கப் ஆகுது. நீங்க இங்க சொல்ற தகவலை மேடம் சொல்லணும். ஏன்னா விக்கிரவாண்டி இதெல்லாம் சேர் பண்றது வந்து அது மாநாடு, திருச்சியிலேயே நடத்தினால மதுரை மாநாடு இல்ல, அது மாநாடு திருச்சியிலேயும் திருவாரூர்லயும் நடந்து இதே ரோட் ஷோனா என்ன, சைடில் வந்து மக்கள் நிற்பாங்க, போகிறவங்க கையாட்டிகிட்டே போவாங்க, அவ்வளோதான், நிற்காது. பொதுவா தொடர்ச்சியாக சொல்றது வந்து விஜயுடைய பரப்புரையில இப்படியான கூட்டம் கூடுகிற போது ஒரு தார்மீக பொறுப்பு என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு வேணும் இல்லையா? இவ்வளவு கூட்டம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிரச்சாரத்துல முன்னாடி இருந்த இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கே ஒரு கும்பல் பின்னாடியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த கும்பல் ஒரு 5000 பேர் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி தலைவர் தன்னை தொடர்ந்து ஒரு 5000 பேர் ஓடி வர்றாங்கன்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை வந்து என்ன காவல்துறை சொன்னாலும் சொந்த கட்சி தொண்டர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய, இப்படி கூடாது என்று சொல்ல வேண்டிய கடமை அந்த கட்சி தலைவருக்கு இருக்கு, அந்த கட்சியினுடைய நிர்வாகத்திற்கு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி வந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்டுப்பாடற்ற கட்சியா தாவேகா, யாருடைய கட்டுப்பாடிலும் இல்லாத தொண்டர்களா தாவேகா தொண்டர்கள், விஜயோடைய பேச்சுக்கு கூட வந்து கட்டுப்படாதவர்களா தாவேகா தொண்டர்கள். இப்படிப்பட்ட கட்சி எப்படி வந்து ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொடுக்க முடியுங்கிற கேள்வியும் இருக்கு. அரசின் சார்பாக நம்ம கேட்கக்கூடியது கூடுதல் காவலர்கள் கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. பொதுவாக வழக்கறிஞர் நிர்மலா ராணி அவர்கள் சொன்னதை போலதான் ஒரு 500 காவலர்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. இனி ஒரு 500 காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டிருந்தாலும் கூட இந்த நெரிசலை ஒரு சுமூகமான அமைதியான முறையில் கட்டுப்படுத்தி இருக்க முடியுமா என்கிற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறோம். ஒரு அமைதியான முறையில் இதை வந்து கட்டுப்படுத்த முடியுமா? அது அப்படி கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய தொண்டர்களா இந்த தொண்டர்கள்? விஜய் அந்த இடத்திற்கு வந்த உடனேயே அவர் பேச தொடங்கினப்பவே இந்த சம்பவங்கள் இந்த 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 குளறுபடிகள் என்பது நடந்து விட்டதாக வந்து தகவல்கள் வருது. இந்த பலி சம்பவங்கள்லாம் வந்து மூச்சு எரிச்சல், மயக்கமாறுது எல்லாமே நடந்துட்டதாக தான் வந்து தகவல் வருது. விஜய் பேச ஆரம்பித்த உடனேயே வருதுன்னா ஒரு 1000 காவல்துறை காவல்துறையினரை போட்டிருந்தா, அதை கட்டுப்படுத்தி இருந்தா இது இப்படி சுமூகமா அமைஞ்சிருக்குமாங்கிறது கேள்வி. அது தகுந்த இடம் தானே. ஆக்சுவலாக வந்து பொதுவாக வந்து எந்த மீட்டிங் நடந்தாலும் ஒரு ஜங்ஷன் மாதிரி தருவாங்க, எதாவது பிரச்சனைனாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா நீட்டாக எந்த விதமான சந்து எதுவுமே இல்லை. ஸோ அது கொடுத்தது வந்து சரியான இடம் தானே. இது கொடுத்தது சரியான இடமா அப்படிங்கிறது கேட்கறது நீங்க சரியான கேள்வி. இவங்க சொல்லி இருக்கக்கூடிய 3 இடம், இதற்கு முன்பாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த 2 இடம் அனுமதி கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த 2 இடம் இதை விட குறுகலான இடம், இதை விடையுமே வந்து குறுகலான இடம். ஒருவேளை அந்த இடத்துல வந்து அனுமதி கொடுத்திருந்தா இதை விட படி எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கும். அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப கொடுத்திருக்கிற இடம் அந்த 2 இடத்தை விட பெட்டரான இடமா தான் இருக்கு. குறுகலான இது அதை விட குறுகலான இடம் சொல்றீங்க. ஒண்ணு இந்த இடத்துக்கு அனுமதி தராம தானே இருந்தது. குறுகலான இடம்னாலே அனுமதி தரக்கூடாது. 3 இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அனுமதி கொடுத்துதானே ஊடக நண்பருக்கு 3 இடமே வந்து
3 இடம் கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கோருகிற போது ஏதாவது ஒரு இடத்த கொடுத்துதான் ஆகணும். ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துதான் ஆகணும். அதான் நான் திருப்பி நான் சொல்றேன். நீங்க ஏற்கனவே இவங்க கேட்டிருந்த 2 இடமும் இதை விட குறுகலான இடமா இருக்கு. 3 இடத்துல பெட்டரான இடம் இந்த இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடமும் சரியில்லை, நீங்க வேற இடம் தாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு பப்ளிக் ஒரு கிரவுண்ட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. அதேவே இந்த இவங்களே கேட்டிருக்கலாமே, தாவேக்காவே கேட்டிருக்கலாம், தாவேக்காவே கேட்டிருக்கலாம், தாவேக்காவும் சொல்லியிருக்கலாங்க. தமிழக அரசும் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் இவங்க தான் இப்போ நீங்க மாதர் சங்கத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலுமே அந்த பொதுக்கூட்டத்துல எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க, எத்தனை மணி நேரம் நீங்க நடத்துறீங்க, சிறப்பு அழைப்பாளர் யார் வராங்க உள்ளிட்ட அனைத்துமே நீங்க காவல்துறையிட்ட கொடுத்துதான் அனுமதி. அதே போல ஒரு நடைமுறை தான் தாவேக்காரும் பின்பற்றிருக்கிறாங்க. ஆனா அது முறையா நடக்கலன்னா அப்போ அந்த நேரத்துல காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, பியூ பிரான்ச் இருக்கு, உளவுத்துறை இருக்கு, எல்லாருமே இருக்கிறாங்க. இதை அனலைஸ் பண்ண வேண்டியது காவல்துறை. அவங்க இதுல சரியான ஒரு முடிவை எடுத்தாங்களா, அப்போ இதுல நிர்வாகம் சரியா செயல்படலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நீங்க உண்மை கண்டறியும் குழு எந்த அடிப்படையில நீங்க விசாரணை செஞ்சீங்க, அதுல என்ன லேப்ஸ் நடந்திருக்கு, அதே போல தாவேக்கா இதுக்கு பொறுப்பேற்கணும், அபராதம் வந்து அவங்க கிட்ட வசூலிக்கணும் எல்லாமே சொல்றீங்க. இதுல அரசு அதிகாரிகள் யார் யாரெல்லாம் பொறுப்பு இருக்கு, யார் சரியா நடவடிக்கை பண்ணல, அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களுடைய டிசிக்னேஷன் என்ன, இதுல அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது உண்மை கண்டறியும் குழு என்ன வலியுறுத்துறீங்க நீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். இப்போ அதில் வந்து நீங்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு வந்து நாங்கள் போன இடங்களில் பாதிக்கப்பட்டவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக நாங்கள் இது வரைக்கும் ரோட் ஷோன்னா இப்போ வந்து ஸ்டாலினோ அல்லது மற்றவங்களோ இப்போ வந்து ஒரு பிரதமர் மோடி கூட வந்து ரோட் ஷோ நடத்தினார். அங்கங்கே ரோட்டில் நிற்பாங்க, அவர் எந்த வழியாக போகிறாருங்கிற ரூட் மட்டும் அனுமதி வாங்குவாங்க, கை காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல கூடுற ஏற்பாடுக்கு பேர் ரோட் ஷோவே இல்லை. அதை மாற்றினதே வந்து தாவேக்கா தான் அந்த சிஸ்டத்தையே மாற்றிருக்காங்க. ஒரே இடத்த கூட வைக்கிறதுக்கான ஏற்பாடு ஒன்று. 2வது அதில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு காவல்துறையுடைய மனைவி வந்து இறந்துருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, துவங்குற போது வந்து அவர் மேலே இருந்து நின்றுட்டு இருக்கிற போது அவரை பார்த்த உடனே அந்த கூட்டம் கலந்து பின்னாடி போயிடுச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அவர் கீழே உட்கார வச்சிட்டாங்க. அவர் யார் சொல்லி உட்கார்ந்தாரு, என்ன செஞ்சாருன்னு தெரியாது. அந்த காருக்குள்ளே கீழே பஸ்ஸுக்குள்ளே உட்கார்ந்த பிறகுதான் அவருடைய முகத்தை பார்க்க முடியலன்னு, சரி எப்படியாவது பார்க்கணுன்னு முண்டி அடித்து வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ அவருடைய நடைமுறையில் எங்கே இருந்து எது வரைக்கும் நான் வந்து ரோட் ஷோவை மக்கள் வந்து கட்சி தொண்டர்களை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத அவர் வந்து காவல்துறைக்கு சொல்லலைங்கிறது, அவருடைய இஷ்டத்துக்கு அவருடைய பிளானை மாற்றிருக்காருங்கிறத ஒன்று. டைமில் இருந்து அவர் வந்து மக்களை பார்த்ததுலேருந்து எல்லாமே அவருடைய இஷ்டத்தை தான் மாற்றிருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேர் பார்த்ததில் யாருமே கட்சி தொண்டர்கள் கிடையாது. எல்லாருமே நாங்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, ரசிகர்கள். அவர் வந்து நடிகர் பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கவும் முடியாது. அவங்க வந்து எல்லாரும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட உள்ள நுழைகிற ஏற்பாடு தான் இருந்தது அப்படிங்கிறதான். 2வது வந்து ரோட் ஷோ அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இவ்வளோ பேர் வருவாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நிற்க முடியுங்கிறது அவங்க ஒரு 15,000 பேர் நிற்பாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க தாவேக்காவில். ஆனால் வந்ததுங்கிறது கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்திருக்காங்க. அப்போ அவங்க காவல்துறை, தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு சொல்லக்கூடிய எண்ணிக்கை வந்து இதுதான் எண்ணிக்கை வருங்கிறத ஏன் சொல்லலை? ஒரு 15,000 பேர் இருந்தால் அவங்களுடைய அனுமதியில் இருக்குது, வந்தது 30,000 பேர். இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு திடீர்னு வந்துட்ட பிறகு அது என்ன பண்ண முடியுங்கிறது இருக்குங்கிறது தான். ஏற்கனவே வந்து 2 தலைவர்கள் பேசின மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை நாங்கள்லாம் வந்து கூட்டங்கள் நடத்தினா யார் யார் இதை பார்த்துக்கிறதுன்னு சொல்லுவோம். கையை பிடிச்சி ஊர்வலம் நடத்துகிற போது தலைவர்கள் வந்தாலும் வழி கொடுக்கறது, அல்லது ஏதாவது எமர்ஜென்சியாக வழி கொடுக்கறது எல்லாமே ஏற்பாடுகள் நம்ம பண்ணுவோம். அதில் எதுவுமே இல்லை. அந்த காரை மட்டும் ஒதுக்கி விடுறதுக்கு தான் ஏற்பாடு இருந்தது. அந்த காரை தள்ள கூட அவங்களால அந்த பஸ்ஸை போகிறது கூட ஒதுக்கி விடுறதுக்கான ஏற்பாடு அந்த இடத்துல கிடையாது. அப்போ வந்து பஸ்ஸே திணறி நிற்கிது. அதாவது வந்து தலைவர் வந்த பஸ்ஸே நிற்கிதுன்னு சொன்னால் அப்போ அவர் எப்படியாவது போய் கிட்ட பார்க்கணும்னு முண்டி அடிக்கிற ஏற்பாடு என்பது தற்செயலாக அது ஏற்படக்கூடிய ஒரு ஏற்பாட்டை வந்து தாவேக்கா கட்சியுடைய தலைவர் தான் உருவாக்கியிருக்காரு. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது தவிர்த்திருந்தாக்க இந்த இழப்பு என்பது இல்லாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். இது ஸ்டேட்னுடைய மிஸ்டேக்கா, இல்ல டிவிகே ஆர்கனைசரோட மிஸ்டேக்கா, இல்ல அங்க குழுமி இருந்த ஃபேன்ஸோட மிஸ்டேக்கா? இவ்வளோ பெரிய சினாரியோ ஆயிருக்கு. ஒரு ஸ்டாம்பிங்ல ஒரு வேகமான இன்சிடென்ட் இருக்கு. Who should be held responsible? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து தாவேக்கா கட்சி, பிரதானமா தாவேக்கா. ஏன்னா அவங்க அவங்களுடைய தொண்டர்களை வரவங்களை எப்படி கட்டுப்படுத்தணும், அதுக்கு ஒரு குழு போடணும், அது மேனேஜ் பண்ற ஏற்பாடு பண்ணணும், எந்த இடத்துல தண்ணி வைக்கணும், எந்த இடத்துல அவங்களை வந்து போகிறதுக்கான ஒன் வே பண்றதுக்கான ஏற்பாடு இது எதுவுமே அங்கே கிடையாது.
அது வாட்டை வந்தது உட்காந்து போச்சு. அப்போ அதுக்கு ஒரு காரணம் வந்து அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் மட்டுமே அதில் இல்லை, ரசிகர்களாக வந்தவங்களும் பெரும்பகுதியாக வரும்போது வந்து இப்படி வருங்கிற எதிர்பார்ப்போடு அவங்க வந்து அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துருக்கணுங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை ஃபஸ்ட்டு அவர். ரெண்டாவது வந்து முழுமையாக ஒரு முகத்தை காட்டலை. காட்டியிருந்தால் அந்த கூட்டம் வந்து நெரிசல் ஒரே இடத்துல வந்திருக்காது. ஒரு இடம் வரைக்கும் வந்த பிறகு கூட்டம் கலந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் உள்ளே உட்காந்தார். யார் சொன்னான்னு தெரியல. இன்னொன்று அதெல்லாம் வந்து ஒரு சொல்ல முடியாத வேதனைங்க. நாங்கள் போய் பார்த்தவங்களாம் அழுதுங்கிறது அவ்வளோ ஒரு வேதனையோட. ஒரு குழந்தை வந்து இத்தனோண்டு குழந்தை, அவங்க அம்மா போலீஸ்காரர், அவங்க அப்பா அந்த ஃபோட்டோ காட்டுறப்ப அவங்க அம்மாவுக்கு முத்தம் கொடுக்குது. இந்த குழந்தை அம்மா இறந்துருச்சு. அவர் சொல்கிறார் 2 குழந்தையும் நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம், சாப்பாடு கொடுக்குறேன், என் மனைவி இருந்தா அங்கே தான் இருந்துட்டு பார்த்துட்டு வருவாண்ணா. இதெல்லாம் வந்து ஒரு அப்பாவியான மக்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு முதல் அவங்க பண்ணியிருக்கணும். ரெண்டாவது காவல்துறையிடம் இவங்க சொல்லியிருக்க கூட மெசேஜ் வந்து சரியாக இருந்திருக்கணும். இவ்வளோ பேர் வருவாங்கன்னா அந்த மாதிரி காவல்துறை அதிகரிச்சிருப்பாங்க அந்த ஏற்பாடு. எங்களுக்கெல்லாம் நாங்கள் எந்த கூட்டங்களுக்கும் போலீஸ் வருவாங்க, ஓரமாக தான் நிற்பாங்க. அவங்களுக்கு எந்த வேலையும் நாங்கள் கொடுத்தது கிடையாது. யாராவது சமூக விரோதி உள்ளே வராங்களா, இல்லை தேவையில்லாத ஊடுருவல் இருக்கா, போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இருக்கா, இதுதான் நாங்கள் பார்ப்போம். அதுதான் காவல்துறை பார்க்கும். உள்ள இவங்க கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை அனுமதிக்கிற போது 30,000 பேர்னா காவல்துறை அதிகப்படுத்திருக்கிறதுக்கு தமிழக அரசு பொறுப்பெடுத்துக்க வேண்டியிருக்கும். அது சொல்லலை. அதாவது 12 மணிக்கு அவர் வருவார் அப்படிங்கிறது. ஆனால் அந்த இடத்துல வந்து காலை 11 மணில இருந்தே கூட்டம்ங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாலை 4 மணி அப்படிங்கும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த இடத்துல குமிச்சு. அந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் டைம் இருக்கு. அந்த நேரத்துக்கு கூட ஏன் மாவட்ட நிர்வாகம் தானாமுன் வந்து இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய அளவில் ஒரு கட்டுக்கணக்காத கூட்டம் இருக்கு, அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம உடனடியாக ஏதாச்சும் ஒரு இது செய்யலாம், இல்லை கூட்டத்தை கலைப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். ஏன் எந்த முயற்சி எடுக்கலாம்? இல்லை, செஞ்சிருக்கலாம். அதாவது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். கரெக்ட். அதுதான் அதாவது அந்த நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறீங்க. என்ன துறை? உளவுத்துறையெல்லாம். ஏங்க ஒரு கட்சி நடத்துற ரோட் ஷோக்கு உளவுத்துறை பார்க்கணும்னா என்னங்க? அரசு ஊழியர் சங்கம் நடத்தின பல போராட்டங்கள்ல காவல்துறை முன்கூட்டியே கைது செஞ்சிருக்காங்க, வீட்டு சிறையில வச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுலாம் நடக்கும்போது காவல்துறை எப்படி ப்ரெடிக்ட் பண்றாங்க, உளவுத்துறை எப்படி ப்ரெடிக்ட் பண்றாங்க? அதை ஏன் தாவேக்கானுடைய நிகழ்வுகள்ல காவல்துறை போராட்டம் வேற கூட்டம் வேற குழு ஏன் வந்து அரசு அதிகாரிகளோ எந்த துறை சார்ந்தவர்களோ எங்கேயுமே அவங்க சரியான நடவடிக்கை அவங்க கவனம் செலுத்தல, ஏன் இந்த உண்மை குண்டறியும் குழு சொல்லல அப்படின்றதா நான் ஒரு கேள்வியா தாவேக்காக மட்டும் இல்ல, நீங்க உண்மையிலே 41 குடும்பம் இறந்த அந்த துயர சம்பவம் இனி நடக்கக்கூடாது அப்படின்ற ஆங்கிள் நீங்க இந்த உண்மை கண்டறியும் குழு அறிக்கை முன்வச்சீங்கன்னா ஏன் அரசு அதிகாரிகள் அதுல வந்து குளறுபடி ஏதோ நடந்திருக்கா, கவனம் செலுத்தலையான்றது இருக்கான்னு தான் கேட்கும். அரசு அதிகாரிகள் இது போன்ற இனிமேல் நடைபெறுகிற இது போன்ற கூட்டங்களுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் ஏற்படுத்திட வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறோம். ஏற்படுத்திட வேண்டும்ங்கிறத கொடுத்திருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம், கலெக்டர், எஸ்பி இந்த மாதிரியான ரேங்க்ல இருக்கிறவங்க என்ன தவறு செஞ்சிருக்கிறாங்க, இவங்க ஏன் அனலைஸ் பண்ணல? இப்போ ஒரு அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்ததா வயலேஷன் ஆகுது, எனக்கு ரிப்போர்ட் வருதுன்னா கூப்பிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா? ஏன் பண்ணல? அந்த மாதிரி எதுவும் நடந்ததாக வந்து எந்த இடத்துலையுமே சொல்லலை. நாங்கள் விசாரிச்ச வகையில் தாவேக்கா சார்பாக அந்த மாதிரி ஏதாவது கேட்டதாக வந்து எந்த இடத்துலையும் வந்து எங்களுக்கு வரல. காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இந்த மாதிரி வந்து கூட்டம் அதிகமா கிரவுட் வரும், ஆகவே வந்து கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படுது. இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய சம்பவம் நடைபெற்ற உடனே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உயிர்காக்கும் நடவடிக்கைகளை பண்ணியிருக்கிறாங்க. அங்க அமைச்சர் இருந்திருக்கிறாரு, பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல வந்து இதுல வந்து காவல்துறை அதிகாரிகள் இன்னி ஒரு 500 பேரை போட்டிருந்தாலும் கூட இதுவும் இன்னி ஒரு மோசமான நிகழ்வு தான் நடந்திருக்குமே தவிர வந்து இது நிறுத்தப்பட்டிருக்கு. 12 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த இடத்துல குழுமி 12 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படிங்கிறது கூட்டம் இருந்திருக்கு. பொதுவாக பல்வேறு சமயங்கள்ல தாவேக்காவுடைய பல்வேறு கூட்டங்கள்ல நாமளும் பார்க்குறோம், நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. மரத்து மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகிற போது அவங்க கட்சி தலைவர் சொன்னாவே கேட்காத நிலைமை தானே.
நீங்கள் இதே சம்பவத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி இதே சம்பவத்தில் ஒரு காவல்துறை சேர்ந்த ஒருத்தர் இது மேலே ஏறாதன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து வீடியோக்களெல்லாம் பார்த்தோம்ல, அந்த தொண்டர் வந்து கேட்க மாட்டேங்கிறார், மறு பாதை வழியாக மேலே ஏறுறாரு. அதாவது யாரு சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இல்லை அப்படிங்கிறதும் சேர்த்து பார்க்கணும். ஒரு காவல் அதிகாரி வந்து சொன்னாலோ காவலர் சொன்னாலோ கேட்கக்கூடிய மனநிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் இல்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். எதிர்காலத்தில் இது களையப்பட வேண்டும், இது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரியாக கூட்டம் கூடக்கூடிய இடங்களில் வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது ஏற்படுத்திட வேண்டும் அப்படிங்கிறது கேட்குறோம். நண்பர் சொன்ன மாதிரி வந்து அரசு ஊழியர் போராட்டம், மாதர் சங்க போராட்டங்களில் காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை வந்து சொன்னார். நிச்சயமாக போராட்டங்களில் காவல்துறை நடவடிக்கைகள் என்பது மோசமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஜனநாயக மாதர் சங்கம் என்றைக்குமே காவல்துறை நடவடிக்கை வந்து சரி என்று சொன்னதில்லை. போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக காவலர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதையே போராட்டங்கள் பற்றி பேசுகிற போது நம்ம பேசலாம், அதை அப்படி பிடிக்கலாம். விஜய் அவர்கள் வந்து அந்த அவர்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அதை என்ன எப்படி என்ன, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒருத்தர் வந்து திருப்பி பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒரு குடும்பத்துல இருந்து. அதான் அவங்க பணம் கொடுத்திருக்கக்கூடிய பணத்தை நான் திருப்பி வந்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்ங்கிறது மக்களுடைய மனோநிலையிலிருந்து தான் தெரிய வரும். இதை வந்து மக்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஏற்கனவே பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கக்கூடிய குடும்பங்களை இந்த இடத்துல விமர்சிப்பதோ அவர்கள் குறித்து பேசுவதோ சரியான இடமாக இது இருக்காது அப்படிங்கிறது நினைக்கிறோம். ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய கூட்டத்திற்கு வந்து இவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்ட பிறகு இத்தனை நாள் கழித்து அவங்கள பார்க்கறது, அதுவும் தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவங்கள வரவழைச்சு ஆறுதல் சொல்றதுங்கிறது இந்திய வரலாற்றிலேயே இல்லாதது. ஆனால் இப்படி நடக்கிற போது இதற்கும் வந்து ஒரு சிலர் வந்து ஆதரவளித்து இதையும் வந்து பெருமையாக பேசுகிறாங்கன்னா சமூகம் எந்த சூழல்ல இருக்கு, தமிழ்நாடு அரசியல் வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத ஊடகம் நண்பர்கள் நீங்களே தான் வந்து சொல்லணும். உண்மை கண்டறியும் அரசியல் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ஊடக நண்பர்கள் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த உண்மை கண்டறியும் குழுவில் எதையும் வந்து மறைக்கல, எது உண்டோ அதை வந்து சொல்லியிருக்கிறோம். இது இனி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக பரிந்துரைகளையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நிச்சயமாக இது வந்து அறம் சார்ந்த அரசியலை வைத்துத்தான் இந்த உண்மை அறியும் குழுவை அறிக்கை வெளியிடுறமே தவிர வேற எந்த சார்பு நிலையும் ஒரு குழு போச்சு. 6ஆம் தேதி ஒரு குழு 28 வந்து நேரடியா மக்கள் ஹாஸ்பிட்டல்ல வீடுகள்ல எல்லா இடங்களையும் 29. அப்ப என்னுடைய முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி என்ற மாநில துணைத் தலைவர், மத்திய குழு உறுப்பினர்கள் பொண்ணுத்தாய் உட்பட ஒரு 6 பேர் போனாங்க. 2 முறை போனாங்க. 2வது முறை நாங்க போன போது இந்த விஷயங்கள்லாம் நாங்க சேகரிச்சு 2 சேர்த்து இந்த அறிக்கை கொடுத்துருக்கோம். நிச்சயமாக சிபிஐ இன்னைக்கு வெளியிட்ட இந்த அறிக்கையை நாங்கள் வந்து மாநில அரசு ஒன்றிய அரசு அதை தவிர்த்து சிபிஐக்கும் வந்து இதை கொடுக்கறதா இருக்கோம்.